தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எப்படிப்பட்ட மழை வந்தாலும் அதை சந்திக்க தமிழக அரசு தயார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். சென்னையில் மழைநீர் எங்கும் தேங்கவில்லை எனவும் பேட்டி. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது தொடர்பாக கோரிக்கை வலுத்துள்ளதே தவிர பழுக்கவில்லை. உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில். நெல்லை மாநகராட்சி மேயராக திமுக கவுன்சிலர் ராமகிருஷ்ணன் வெற்றி. எதிர்த்து போட்டியிட்ட திமுக அதிருப்தி கவுன்சிலர் பவுல்ராஜ் 23 வாக்குகள் பெற்று தோல்வி. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை. சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பணிகளை நேரில் பார்வையிட்டும் ஆய்வு செய்தார். செந்தில் பாலாஜி வழக்கில் மீண்டும் அவகாசம் கோரிய அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். வாதிட தயாராக இல்லை என கூறி விசாரணையை தள்ளி வைக்க கோருவது என்ன மாதிரியான செயல் என நீதிபதிகள் கேள்வி. சிவகங்கை காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரத்திற்கு எதிராக சென்னை சத்தியமூர்த்தி பவனில் போராட்டம். ராகுல் காந்தி கொள்கைக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டி செல்வ பெருந்தகையிடம் புகார் மனு. திண்டுக்கல்லில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடங்களில் சிபிசிஐடி ரெய்டு. நில அபகரிப்பு வழக்கில் ஏற்கனவே 3 முறை சோதனை நடைபெற்ற நிலையில் மீண்டும் சோதனை. இந்திய பங்குச்சந்தைகளில் ஏற்பட்ட கடும் வீழ்ச்சியால் முதலீட்டாளர்களுக்கு 15 லட்சம் கோடிக்கும் மேல் இழப்பு. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் தொடர்ந்து 2200 புள்ளிகளுக்கு மேல் சரிவு. கோவை மாநகராட்சி திமுக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி அறிவிப்பு. கோவை மாநகராட்சி மேயராக இருந்த கல்பனா ராஜினாமா செய்ததை அடுத்து நாளை புதிய மேயர் தேர்வு. கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கான வாய்ப்பு கிடைக்காத விரக்தியில் கவுன்சிலர் மீனா லோகு கண்ணீர் விட்டு அழுகை. ரங்கநாயகி மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து கூட்டத்தில் இருந்து கண்ணீருடன் வெளியேறினார். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி அமெரிக்கா பயணம். கூகுள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை மற்றும் பல்வேறு தொழில் அதிபர்களை சந்திக்க திட்டம். புதுச்சேரியில் குரூப் பி பணியிடங்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு மீண்டும் இடஒதுக்கீடு. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. நீலகிரி மேல் கூடலூர் அருகே வீடுகள் பூமிக்குள் புதைந்து வருவதால் பரபரப்பு. வீடுகள் உள்வாங்கும் பகுதியில் புவியியல் ஆய்வாளர்கள் 5 பேர் நாளை ஆய்வு.
சென்னை உயர்கல்வி மன்ற வளாகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தலைமையில் துணைவேந்தர்கள் கூட்டம். மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள 9 பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்பு. பள்ளி மாணவர்களுக்கு 4 செட் விலையில்லா சீருடையை உடனடியாக வழங்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். பொங்கலுக்கான இலவச வேட்டி சேலையையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்குமாறு வலியுறுத்தல். வீட்டு வரைபட அனுமதி கட்டணத்தை 2 மடங்கிற்கு மேல் தமிழக அரசு உயர்த்தியிருப்பதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். பகல் கொள்ளை கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற வலியுறுத்தல். மின்சார ரயில் ரத்து காரணமாக தாம்பரம் பகுதியில் பேருந்துகளில் கடும் கூட்ட நெரிசல். மக்கள் சொந்த வாகனங்களை அதிகம் பயன்படுத்துவதால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 51,760 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,470க்கு விற்பனை. சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் சுதந்திர தின ஒத்திகை நிகழ்ச்சி. கமாண்டோ படை, குதிரைப்படை, பெண் காவலர்கள் உள்ளிட்ட 7 படைப்பிரிவினர் பங்கேற்பு. மதுரை மேலூர் வெள்ளரிப்பட்டி சுங்கச்சாவடி அருகே சாலை விபத்தில் மதிமுக நிர்வாகி உட்பட 3 பேர் உயிரிழப்பு. மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு ஊர் திரும்பிய போது நிகழ்ந்த சோகம். டெல்லி துணைநிலை ஆளுநருக்கு உள்ள அதிகாரத்தை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். அரசு அமைச்சரவை குழு ஆலோசனைகளை துணைநிலை ஆளுநர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என உத்தரவு. குஜராத் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் காவிரியில் கடும் வெள்ளப்பெருக்கு. வாங்கன் கிராமத்தில் ஆற்றின் மறுபுறம் செல்ல முடியாமல் தவித்த சுற்றுலா பயணிகளை கயிறு மூலம் பத்திரமாக மீட்ட போலீசார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு. சிபிஐ நடவடிக்கைக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரம்.